ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸோட டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, ஆப்பை டவுன்லோட் பண்ணதுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கோர்ஸ் வேணுமோ அதுக்கு கீழே பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ அதாவது இந்த ஜனவரி 2024ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறிடுச்சு. சோ அதனால கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல அதிகமா இருக்கும். சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா பே பண்ண சொல்லுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, ஒரு ஆப் நாம டிசைன் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆப் எஜுகேஷனுக்கா இருக்கட்டும், எதுக்கா இருக்கட்டும், ஒரு ஆப் டிசைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டீம் வேணும். அவங்க தான் டெக்னிக்கல் டீம். ஓகே, சோ இந்த டீமோட ஹெல்ப் மூலமா தான் நம்ம வந்து ஆப்பை டிசைன் பண்ண முடியும். அந்த ஆப்பை டிசைன் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்பை டிசைன் பண்ணிட்டு அப்படியே விட்டுற முடியாது. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ப்ராப்பரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகணும். ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கு, ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணதுமே அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் எல்லாமே வரணும். எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது அப்படின்னா அந்த டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து தேவைப்படும். அப்ப அந்த டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட், அவங்க ஆப்பை மெயின்டைன் பண்றது, சர்வர் மெயின்டெனன்ஸ், இவ்வளோ இதுவும் பண்ணும்போது அந்த ஆப்போட இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து கண்டிப்பா அதிகமா தான் வைக்கணும். ஓகேவா? சோ இது ஒரு காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா, பில்லிங் பாலிசி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா ஆப்ல போய் பே பண்ணும்போது இடையில ஒரு பேமெண்ட் கேட்வே இருக்கும். அது ரேசர் பேயா இருக்கும், அதுக்கப்புறம் கூகுள் பேயா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே வழியா அவங்க பே பண்ணும்போது சோ அதுக்கு ஒரு சார்ஜஸ், இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ் போடுவாங்க. சோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிபே பண்ண சொல்றோம். ஓகேவா? சோ அப்போ நீங்க டைரக்டா ஜிபே பண்ணும்போது ஒரு மினிமம் அமௌண்ட், அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ், அந்த சார்ஜ், இந்த சார்ஜ்னு நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில இருந்து அமௌண்ட் வந்து என்னவாகும், வேஸ்ட் ஆகும். சோ ஒரு 2500 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 2500மே டைரக்டா டீமுக்கு வராது. சோ அது நிறைய ஸ்பிளிட் ஆகும் இந்த மாதிரி. சோ அதனால நீங்க ஆப்ல பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இப்பவுமே நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டும் அப்படி டீமுக்கு வராது. அதுவும் ஒரு பெரிய இதா வந்து ஸ்பிளிட் ஆகும். டெக்னிக்கல் டீமுக்கு தனியா, சோ ஆப் மெயின்டெனன்ஸ்க்கு தனியா, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சப்போர்ட் டீம்னு இந்த மாதிரி எல்லாருக்குமே தனியா வந்து இதாகும். சோ அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாராலையுமே பே பண்ணக்கூடிய ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து வச்சிருக்கோம். சோ இந்த அமௌண்ட் வந்து நீங்க ஆப்ல பார்க்கும்போது 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த அமௌண்ட் வந்து நீங்க ஆப்ல பே பண்ண வேண்டாம். ஒரு கோர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா, ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த 2500 ரூபாய் நீங்க பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த சார்ஜஸ் எல்லாமே கம்மி பண்றதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸை டைரக்டாவே என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ண சொல்றோம். ஓகேவா? சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஜனவரி 2024ல இருந்து கூகுளோட பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நம்ம பிளே ஸ்டோர்ல நம்மளோட ஆப்பை வச்சிருக்கோம் அப்படின்னா ஓன் கன்சோல் வாங்கணும். அந்த ஓன் கன்சோலுக்கு கூகுளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நாம வந்து என்ன பண்ணணும்னா பே பண்ணணும். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் எல்லாத்துக்கும் நடுவுல தான் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லாமே கொடுத்து 1699 வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ இந்த கோர்ஸ் ஃபீஸ் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ல எவ்வளவு ஃபீஸ் இருக்கும், நீங்க டைரக்டா ஜிபே பண்ணீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் ரொம்பவே முக்கியமான கோர்ஸ். ஒரு எக்ஸாம் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு 4-5 எக்ஸாம் வரைக்கும் கிளியர் பண்ணலாம். 4-5 மட்டும் இல்ல, இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு 40க்கும் மேல, கிட்டத்தட்ட ஒரு 50 எக்ஸாம்ஸ்னே சொல்லலாம். 50க்கும் மேல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆகுற மாதிரி வந்து கொடுத்திருப்போம். எல்லா ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, சிஏபிஎஃப்னு இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே கொடுத்திருப்போம். ஓகே, சோ இது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கொடுத்ததுனாலதான் இதோட நேம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வச்சிருக்கோம். சோ இதோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். அதே நீங்க டீமுக்கு டைரக்டா பே பண்ணீங்க, ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. நீங்க ஆப்ல பே பண்ணிட்டீங்கன்னா இந்த 2500 ரூபாயும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீம் கிட்ட வராது. சோ டைரக்டா நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆப்ல பே பண்ணீங்கன்னா டெக்னிக்கல் டீம் கையில போயிட்டு அது ரேசர் போயிட்டு கூகுளோட இதுக்கு போயிட்டு எல்லா பக்கமும் சுத்தி அடிச்சுட்டு தான் கடைசி டீமுக்கு வரும். அதனால நீங்க ஆப்ல பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அப்படியே டீமுக்கு வராது. சோ அதனால அது வந்து திருப்பி தப்பா பே பண்ணா கூட அடுத்த கோர்ஸ்ல கூட இது பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். சோ ஆப்ல டைரக்டா பே பண்ணாதீங்க. சோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ரெண்டும் சேர்ந்து காம்போ பேக் இருக்கும்.
இருக்கும். அதுக்கு வந்து 1200 ரூபாய் ஃபீஸ் ஆப்ல இருக்கும். ஸோ டீமுக்கு நீங்க பே பண்ணீங்கன்னா வெறும் 999 மட்டும் பே பண்ணா போதுமானது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா 899 இருக்கும் ஆப்ல. ஸோ நீங்க டீமுக்கு பே பண்ணீங்கன்னா வெறும் 699 மட்டும் பே பண்ணா போதும். அதே மாதிரி எல்லாமே இங்கிலீஷ்ல வரக்கூடிய எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கும் 699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா ஓகேவா. ஸோ இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல இருக்கக்கூடிய ஃபீஸஸ் ஓகேவா. ஸோ ஆப்ல உள்ள ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டாம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன். அதே மாதிரி எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேயோட காம்போ டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலுமே மினிமம் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் பாத்தீங்கன்னா, ஏன்னா அப்பப்போதான் டெஸ்ட் பேட்ச் வந்து நாம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 399 இருக்கும். சம்டைம் பாத்தீங்கன்னா 299 இருக்கும். அப்ப டெஸ்ட் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான பிரைஸ் வந்து இந்த 299 இருந்து 399 தான் இருக்கும். ஆப்ல பாத்தீங்கன்னா 600 ரூபாய் 700 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ல நீங்க டைரக்டா பே பண்ண வேண்டாம் ஓகேவா. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அந்த பில்லிங் பாலிசிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லக்ஷ்மி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா போதுமானது. யார சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிகினரா உள்ள வரீங்க, என்னால ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது, எனக்கு இருக்க டைம்ல தான் என்னால படிக்க முடியும், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்ல பிரைவேட்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க பே பண்ண வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணா போதுமானது ஓகேவா. சப்போஸ் நீங்க வந்து இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்லாம மேத்ஸ் தனியா, ஜெனரல் அவேர்னஸ் தனியா, இங்கிலீஷ் தனியா, ரீசனிங் தனியா அப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா சோ அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேல வந்துடும். சோ அதனாலதான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோர்ஸ் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், எல்லாமே கவர் ஆகணும், அதோட சிலபஸ்ல இருந்து ஃபைனலா டெஸ்ட் பேட்ச் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் போதும்னா மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபீஸ் வந்து 999. சோ இதை மட்டும் பே பண்ணா போதுமானது. அதே சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் ஓகேவா. சோ இதுல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா சோ இந்த அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. சோ இதுதான் ஒரிஜினல் ஃபீஸ். இதை பாத்துக்கோங்க ஓகே. ஆப்ல போய் நீங்க பே பண்ண வேண்டாம் ஓகே. நான் தெளிவா சொல்லிட்டேன். சோ திருப்பியும் வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். சோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ தெளிவா சொல்லிட்டேன். ஆப்ல போய் பார்த்துட்டு மேம் ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் இருக்கு, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 1200 இருக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு சொல்லிட்டேன். ஏன்னா சும்மா ஒரு ஆப்பை வந்து நம்மளால டிசைன் பண்ண முடியாது. அந்த ஆப்புக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஒரு பெரிய டீம் ஒர்க்கா பண்ணா மட்டும்தான் ஒரு கரெக்டான கோர்ஸ ஒரு கரெக்டான வேலை வந்து கொடுக்க முடியும் ஓகேவா. சோ லக்ஷ்மி மேக்ஸ்ங்கிறது ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது, பேக்ரவுண்ட்ல ஒரு டீமே இருக்கு ஓகே. சோ ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், சப்போஸ் உங்க வீடியோ வந்து பிளே ஆகாம இருக்கும், உங்க போன்ல ஏதாவது செட்டிங்ஸ் மாறி இருக்கும். சோ அந்த டைமும் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் தான் கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி வந்து இந்த வீடியோஸ் அந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி பிளே ஆகும், எப்படி பிளே பண்ணணும், உங்க போன்ல என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தணும், எல்லா டீடைலுமே எல்லா டைமுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலுமே கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப். அப்ப எனி டைம் உங்களுக்கு வந்து டீம்ல வந்து ஆல் அவைலபிளா தான் இருப்பாங்க ஓகேவா. சோ அப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. சோ அதனால ஃபீஸ் வந்து பாத்துக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம டீமுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஓகேவா. சோ அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிளாஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுற போறது கிடையாது. சோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதோட மார்க்கை வந்து நீங்க உடனே பாத்துக்கலாம். அதே மாதிரி வாரம் டெஸ்ட் எழுதுறதுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப், இது எல்லாமே இதுலயே இருக்கும். சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதாவது நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் மட்டும் ஜாயின் பண்ணாலே போதுமானது. ஒரு 0 லெவல்ல இருக்கீங்க, ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெளியே போகும்போது ஒரு போஸ்டிங்கோட தான் வெளியே போவீங்க. சோ அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். சோ எல்லா எக்ஸாமுமே கவர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மத்தபடி நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, மேத்ஸ்லயோ இல்ல ரீசனிங்ல வீக்கா இருப்பீங்க, இல்ல சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருப்பீங்க, இல்ல இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பீங்க. சோ அந்த மாதிரி வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ்ல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணா போதுமானது ஓகேவா. சோ மொத்தத்துக்குமே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேத்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இந்த மாதிரி தனித்தனியா நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. சோ எப்படி இந்த 1699 ஃபீஸ் வந்து பே பண்றது, எப்படி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்னா 999 மட்டும் பே பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிளே ஸ்டோர்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சிருங்க.
ஓகே. சோ லாகின் பண்ணி வச்சுட்டு நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சோ 9043379345 7806854288. ஓகே. சோ இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். என்னன்னா நீங்க என்ன கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த மெசேஜ் அனுப்புங்க. சோ பெரும்பாலும் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணுவீங்க. சோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. சோ ஃபீஸ் பே பண்றதுக்கு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லனா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே. சோ அந்த ஜிபே நம்பர் இல்லனா அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1699 பே பண்ணிட்டு அந்த பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க தெளிவா அனுப்பணும். ஓகேவா. சோ அதை அனுப்புனீங்கன்னா தான் ஃபர்தரா டெக்னிக்கல் டீமுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மெயில் பண்ண முடியும். சோ அவங்க ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லயோ இல்ல ஈவினிங் டைம் ஒரு மேக்ஸிமம் போனா ஒரு 24 ஹவர்ஸ்ல அவங்க வந்து அக்சஸ் கொடுப்பாங்க. ஓகேவா. சோ ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சுன்னா 24 ஹவர்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்ல அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. சோ நீங்க ஜிபே பண்ணதுக்கு அப்புறமும் பேக்ரவுண்ட்ல நிறைய ஒர்க் இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே நீங்க பே பண்ற அமௌண்ட் பே பண்ணுவீங்க இல்லையா, அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. சோ ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்ல ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் கோர்ஸ் இல்லனா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து எந்த நம்பர்லனாலும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சோ கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ இதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணணும். இவ்வளவுதான் ப்ராசஸ். ஓகேவா. சோ ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்துடும். ஓகே. கோர்ஸ் சக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கறத எப்படி செக் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஓகே. சோ அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சோ இதுல CBT 1 CBT 2 எல்லாமே கவர் பண்ணிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ ஆப்போட நேம் வந்து லக்ஷ்மி மேக்ஸ். கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆப்ல தான் நடக்கும். ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆப்போட லிங்க் வந்து இருக்கும். சோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், PDF எல்லாமே ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ இதுல ஒரு 4 ஸ்டேஜ் கொடுத்திருப்போம். நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு 4 ஸ்டேஜ் கொடுத்திருப்போம். இந்த 4 ஸ்டேஜையும் நீங்க கடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே. ஸ்டேஜ் 1ல என்ன பண்ணுவீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணுவீங்க. சிலபஸ் முடிக்கும் போதே ஒவ்வொரு டாபிக் முடிக்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதுக்கு கீழே கொடுத்திருக்க PDF நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். சோ அதே மாதிரி அதுக்கான கிளாஸஸ், PDF, டெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3ல பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸ்டேஜ் 4ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பிளஸ் போஸ்டிங். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 3ல எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போறீங்க. ஸ்டேஜ் 4ல ஃபுல் அண்ட் ஃபுல் n நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து எடுக்க போறீங்க. சோ டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஸ்கோரை வந்து நம்ம டீமுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ண போறீங்க. உங்களோட ஸ்கோரை பார்த்துட்டு நீங்க எந்தெந்த ஏரியால வீக்கா இருக்கீங்க, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி வந்து 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணணுங்க கூடிய கம்ப்ளீட்டா எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சோ ஃபைனலா போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். இந்த 4 ஸ்டேஜை நீங்க கடந்துட்டீங்கன்னா போதும், ஒரு பிகினரா உள்ள வர நீங்க ஒரு போஸ்டிங்கோட வெளியே போயிடலாம். ஓகேவா. எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம் ஓவராலா. சோ இப்போ 1500ல 2000 பிளஸ் வீடியோஸ் வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்போம். சோ என்னென்ன கிளாஸஸ் இன்னும் அப்கமிங்ல அப்லோட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ். ஏன்னா சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா. ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போனா கூட இந்த அளவுக்கு கண்டென்ட் எதுவுமே இருக்காது உங்களுக்காக. ஆனா ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஃபீஸோட டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ டெஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகே. கோர்ஸோட ஃபீஸ் இது ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ். ஓகேவா. மற்ற கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டேபிள்ல நான் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா. சோ அதுல பாத்துக்கோங்க. ஓகேவா. சோ டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். அதே மாதிரி இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து எதுலலாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ சில பேர் லேப்டாப்ல பாப்பீங்க இல்ல பிசில பாப்பீங்க. சோ லேப்டாப்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதே ஆண்ட்ராய்ட் போன்ல என்ன பண்ணணும், iOS வச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணணும். சோ இப்போ லேப்டாப்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. web.classplasapp.com குள்ள போயிட்டு
ஆர்கனைசேஷன் கோடு கொடுங்க BQJJE. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, சோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், லேப்டாப்ல நம்ம கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிருங்க. சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுன்னா கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு BQJJE, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்க மொபைல் நம்பர். ஓகேவா, அதே மாதிரி டெலகிராம், இன்ஸ்டாகிராம் குரூப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் லக்ஷ்மி மேக்ஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க வந்து லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, சோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சி யார் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சோ நம்மளோட ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா, எல்லா கிளாஸஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸஸ். ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணதான் இந்த கிளாஸஸ் எல்லாமே. ஏன்னா இன்னுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 வருஷமா சிலபஸ் எல்லாமே முடிச்சிருக்கோம். அது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸும் ரிவிஷன் கிளாஸஸ் தனியா, ஏன்னா சிலபஸை முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரிவிஷன் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கிளாஸஸா கொடுத்துருக்கோம். எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ வர ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் எல்லாமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே காலேஜ் முடிச்சதும் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. சோ அந்த ஆஃப்லைன் கிளாஸ்ல 2 மாசத்துல சிலபஸ முடிக்கணும். ஏன்னா அவங்க ஒரு பேட்சா உள்ள போயிருப்பாங்க. சோ ஒரு ஹரி பரியில சிலபஸ முடிக்கணும் அப்படின்ட்டு ஆஃப்லைன் கிளாஸ்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு 2 மாசத்துல சிலபஸ் இவ்வளவுதான் முடிச்சாச்சுன்னு விட்டுருந்தாங்க. சோ அந்த 2 மாசத்துக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னென்ன கொடுத்திருக்காங்க, என்னென்ன படிக்கணும்னே தெரியல. சோ அகைன் அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு புரியுது, மேம் இது இவ்வளோ இருக்கா, சோ இவ்வளோ கம்மியான ஃபீஸ்ல சோ இந்த கிளாஸஸ் இருக்கா, சோ இதை முதலே பார்த்துருந்தா நான் ஜாயின் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அதை விட இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சோ அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா 33, 34, 36 ஆகிருது. சோ அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு 30லயோ ஒரு 28லயோ அப்ப எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிளாஸஸ் எல்லாம் தெரியாம போயிருச்சு மேம், இப்போ எனக்கு லாஸ்ட் சான்ஸ், ஏஜ் பார் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லயும் நம்ம ஏதாவது ஒண்ணு ரெக்ரெட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதனால கரெக்டான ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கரெக்டா படிக்கணும். அதை விட பாத்தீங்கன்னா காலேஜ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டைலமால இருக்காங்க. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கவா வேண்டாமா, இல்ல மாஸ்டர் டிகிரி பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலமால இருக்காங்க. நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தீங்கன்னா ரெக்ரெட் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியரை விட ரெக்ரெட் பண்றது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஃபெயிலியராவது பாத்தீங்கன்னா நம்ம மனசுல ஒரு சின்ன இது இருக்கும், என்னன்னா நாம வந்து எஃபோர்ட் போட்டோம் பட் ரிசல்ட் வரல, என்னைக்காவது வரும்னு. அதே ரெக்ரெட் பண்றதுங்கிறது ஐயோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால லைஃப்ல எப்பவுமே ரெக்ரெட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ ஃபெயிலியர் ஆனா கூட அடுத்து சக்சஸ் இருக்கு, நம்ம அடுத்து என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோங்கிறத கரெக்ட் பண்ணிட்டு சக்சஸ் ஆகிடலாம். ஆனா ரெக்ரெட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளாலே சமாதானப்படுத்த முடியாது. அதனால இப்போ ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க, எப்படியுமே கவர்மெண்ட் எக்ஸாம் தான் உங்களோட டார்கெட் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி போடாதீங்க. ஓகேவா, சோ மாஸ்டர் டிகிரி யார் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் முடிச்சிருக்க ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கு மேரேஜ் வீட்ல பாக்குறாங்க அப்படின்னா சரி நான் மாஸ்டர் டிகிரி பண்ண போறேன், படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. சோ அதே மாதிரி ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னாலுமே மாஸ்டர் டிகிரி போடுவோம். அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆக கூடாது அந்த சுச்சுவேஷன்ல இருந்து. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் கிளாஸ். ஸோ மேக்சிமமா பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சாலே போதுமானது. ஒரு டிகிரி உங்க கையில இருந்துச்சுனாலே அதை வச்சு லைஃப்ல ஒரு பெரிய லெவல்ல செட்டில் ஆகலாம். ஓகேவா, அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயும் இருக்கணும். ஸோ நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயும் இருக்கணும். ஸோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பை எந்த டைம்னாலும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் 24/7. நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க காலையில ஒரு 2 மணிக்கோ, ஒரு காலையில ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ நம்ம எந்திரிச்சு பார்த்தாலுமே சரி, நம்ம ஆப்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்பவும் படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இருக்கக்கூடிய டைமை கரெக்டா. ஸோ ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வந்து சொல்லிடுறேன். பிளே ஸ்டோர்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல லாகின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு ஓடிபி வரும்.
அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுலயும் நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்ல ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்பலாம். இல்ல நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைங்க. ஓகேவா, ஸோ இந்த மெசேஜ் நீங்க அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அதுக்கான ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1699 தான் ஃபீஸ். இந்த ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருவாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபீஸ் பே பண்ணிடுவீங்க. ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சென்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை அகைன் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சுட்டு அவங்க உங்களுக்கு பேக் எண்ட்ல அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அதுக்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அக்சஸ் வந்துருச்சாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க பர்ச்சேஸ்டு கோர்சஸ் இருக்கும், அதுக்கு கீழே ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் இருக்கும், அதுல ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, சோ இந்த ஸ்டார்ட் லேர்னிங் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா கோர்ஸ் வந்து ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வியூ கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லா கண்டென்ட்டுமே எதுல இருக்கும்னா லாக்ல இருக்கும். இப்ப எல்லா கண்டென்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிரும். ஓகே, இந்த கண்டென்ட்டுக்குள்ள போனதும் ஃபர்ஸ்ட் வீடியோ ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டர் ரெஃபர் பண்ணணுங்கிறதையும் தெளிவா கொடுத்துருப்போம். ஓகேவா, A to Z எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9043379345 780685428. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா, எக்ஸாம் பத்தின டவுட் என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ பேசிக்கலாம். ஓகே, திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியில உள்ள இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருப்போம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரயில்வேயோட பழைய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே யூடியூப்ல கொடுத்திருப்போம். சோ அந்த பேப்பர் எல்லாம் பாத்துக்கலாம். எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாமே வீடியோஸா கொடுத்திருப்போம். சோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். யூடியூப்லயும் உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம், அதே மாதிரி ஆப்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ நீங்க ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.